1820 ஓகேவா மதுரை சம்பவத்தில் முக்கியமான சம்பவம். நம்ம கெடா சண்டையை மறந்துட்டோம். ஓகேவா தல்லாக்குளம் ஒத்தக்கடை பழங்கானத்தம் அத்தனை ஊர்லேயுமே கெத்தா இருந்து ஜாக்கி அஞ்சாத காலை என் காலை அப்படின்னு அந்த பாட்டிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் வீரபாண்டிய கட்டபொம்மனில். ஓகேவா அந்த மாதிரி வீர விளையாட்டை நமக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 206 வருஷம் ஆச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் எங்களுக்கு கடா சண்டை வேணும். ஓகேவா நாங்கள் பராமரித்து எப்படி எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்தீங்களோ கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த மறந்துருந்த விளையாட்டை அழகாக படம் பிடிச்சிருக்கிறாரு பிரகாபாலு. சூப்பரு படம் வெறித்தனமாக இருக்குது. எங்கள் மதுரைக்கு மட்டும் வீரம் கிடையாது. மதுரையில் நாங்கள் மல்லிகைப்பூவை கூட மறந்துடுவோம், புரோட்டாவை மறக்க மாட்டோம். வயிற்றுல நாங்கள் இரும்ப கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அதை துரும்பா அரைச்சி கொடுத்துருன்னு சொல்கிற டைலாக்காக இருக்கட்டும். ஓகேவா கத்தி சண்டையில் இல்லைடா களத்து சண்டையில் பார்த்துக்கலாம் அப்படின்ற டைலாக்காக இருக்கட்டும். பஞ்சா டைலாக் வச்சுருக்காங்கப்பா. இன்ச்சாக எங்கள் கேப்டனை நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கிற மாதிரி பஞ்சா டைலாக்கை வச்சு பிரகாபால் டைரக்டரு நீ எத்தனை படம் எடுத்தியோ தெரில, ஆனால் இந்த படத்தை ரொம்ப ரொம்ப சிறப்பாக எடுத்துட்டீங்க. ராமரே சூப்பர்டா, நீ நல்லா நடிச்சிருக்கிற. நீ அடுத்த எங்கள் ரகுவரன் சாரா நீ வரணும். அதுதான் நான் உன் அக்கா சுகந்தி அக்கா நான் வாழ்த்துறேன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா வாட்சபிளான மூவி நான் நல்ல படம் தான் பார்க்கலாம். ஒன்றும் பெருசாக குறைன்றதுலாம் கண்டுபிடிங்கன்னா லவ் பொசிஷன் மட்டும் தான் குறையா தெரிஞ்சுது. மற்றபடி ஓகே தான், வாட்சபிள் மூவி தான். மேக்கிங்காக நல்லா பண்ணியிருக்காங்க, அதில் எதுவும் குறை வைக்கல. அதுவும் இல்லாமல் ஆர்ட் சண்டைன்றது தான் மெயின் பிளாட்டு. ஸோ அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க, ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமா வந்து ஜல்லிக்கட்டு சார்ந்து காளை சண்டைகள் இதெல்லாம் பார்த்துருப்போம். அது இல்லாமல் சேவல் சண்டை கூட நிறைய படங்கள் வந்திருக்கு. பட் முதல் முறையாக ஆர்ட் சண்டைன்றது ஒரு போர்ஷன் எடுத்து அதுக்கு ரொம்ப ஜஸ்டிஃபையாக பண்ணியிருக்காங்க. எதுவும் பெருசாக குறைன்றது இந்த லவ் போர்ஷனை தவிர இது எல்லாம் நல்லாயிருக்கு. பாடல்கள் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எண்டு வந்து ஒரு மெசேஜோட இது ஒரு களத்தில் நடக்கிற இந்த ஆட்டு சண்டையோ எந்த சண்டையாக இருந்தாலும் களத்திலே முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்றத காட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு. மியூசிக் பாட்டெல்லாம் ஓகே தான், பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது ரொம்ப. அதுதான் ஆக்சுவலாக அதான் மெயின் பிளாட். அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எண்டு வரைக்கும் கிளைமேக்ஸை மட்டும் கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி இருக்கும், பட் அதுவுமே ஒரு காரணமாக தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப தத்துரமாக. அது மதுரை சைடில் இருந்தவங்களுக்குலாம் அது ரொம்ப கனெக்ட் ஆகிக்கூடிய முடியும். நல்லாயிருக்கு. பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லை தெளிவா. படத்தில் இந்த மாதிரி ஒரு 2 பேர் ஆட்டு சண்டையினால வர 2 மனிதர்களுக்கு நடுவில் வர ஈகோ கிளாஷ், அதனால அது எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்றது தான். இந்த மாதிரி விஷயங்களுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்கும். கேரளாவில் பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் ஒரு பொண்ணை ஒருத்தர் இடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்த உடனே அந்த அப்பாவி தன்னோட உயிரை மாய்த்துக்கிட்டாரு. அந்த மாதிரி தவறு இங்கே தமிழ்நாட்டிலே நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நான் சேஃப்டியோட இந்த வலையோட வந்திருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஜாக்கி படம் பார்க்கறதுக்காக வந்தேன். அந்த ஜாக்கி படம் பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம். அந்த கூட்டத்தில் பெண்களும் வந்திருந்தாங்க. நான் ஏதோ தெரியாதனமா அந்த பொண்ணை தொட்டுட்டாங்க. உடனே நீங்கள் எதனா வீடியோ போட்டு என்னை அசிங்கப்படுத்திடுவீங்க. அதனால தான் நான் சேஃப்டியோட இந்த வலையோட வந்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், கூல் சுரேஷ் வந்து ரொம்ப அப்பாவியானாலே ஏதோ ஒரு பொண்ணு திடீர்னு குறுக்கில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு அப்புறம் கூல் சுரேஷ் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்காக இன்னைக்கு ஜாக்கி படம் பார்க்கறதுக்காக சேஃப்டியாக வலையோடு வந்திருக்கேன். நிறையா பெண்கள் என் பக்கத்தில் கூட வந்தாங்க. நான் சொல்லிட்டேன், அம்மா வேணாம்மா, நான் வலையோட வந்திருக்கேன், நீங்கள் அப்புறம் என்னை கொலையோடு ஆக்கிடுவீங்க, அதனால் அப்படிலாம் வேணாமா அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு இந்த ஜாக்கி படம் பார்க்கறதுக்காக வந்தேன். ஜாக்கி படம் ரொம்ப அருமையாக இருக்குது. மதுரையில் நம்ம கண் முன்ன என்னென்ன விஷயங்கள் பார்க்குறோமோ அது அப்படியே இருக்குது. வெப்பமாவன அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஜாக்கி படத்தில் ஹீரோ, வில்லன், டைரக்டரு, கதாநாயகி எல்லாருமே பக்காவாக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக கேமரா
உதயகுமார் அவரு நல்லா பக்காவா சூப்பரா கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. தனுஷ் அந்த படம் நடிச்சால கோழி படம், என்ன படம் அது? ஆடுகளம். அந்த ஆடுகளம் 5 தடவை 10 தடவை பார்த்த மாதிரி இந்த படம் இருக்கு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் நல்ல சும்மா தாரா 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 அப்படின்னு சொல்ற மாதிரி மியூசிக் சூப்பரா இருக்கு.